வெல்கம் டு ஹரிசிவ சமையல். இன்றைக்கி சேமியா ஜவரிசி பால் பாயசம் செய்கிறதுக்காக ஒரு வானிலை அடுப்பில் வச்சு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து 100 கிராம் டம்ளரில் பாதி அளவு நைலான் ஜவரிசி சேர்த்து இது பெருசாக வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்த ஜவரிசியில் இந்த தண்ணியை ஊற்றி 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். சேவரட் சேமியா 190 கிராம், இதில் பாதி அளவு ஒரு தட்டில் எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். ஒரு வானிலை அடுப்பில் வச்சு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து உடச்ச இந்த சேமியாவை சேர்த்து லேசாக வறுத்துட்டு அதே டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இதனுடைய கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்குங்க. இந்த தண்ணியை நல்லா வற்றி வரும்போது இதனுடைய ஊற வச்ச இந்த ஜவ்வரிசியையும் இதோடையே போட்டுக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக கலந்து விட்ட பிறகு சேமியா ஜவ்வரிசி நல்லா கலந்து வர மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. இதனுடைய அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு பசும்பால் சேர்த்துருக்கேன். இப்போ திரும்பவும் நல்லா கலந்து விட்டுங்க. சேமியா ஜவ்வரிசி நல்லா வெந்து வரும்போது அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு ஜீனியை சேர்த்து திரும்பவும் கிண்டி விட்டுக்குங்க. ஜீனி நல்லா கரைஞ்ச பிறகு கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து திரும்பவும் கிண்டி விட்டுட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒத்தக்கல்லில் நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் போட்டு இதை இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. அவ்வளவுதான், சூப்பரான சுவையான சேமியா ஜவ்வரிசி பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.